நண்பர்களுக்கு வணக்கம். MAG TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். தற்காலத்தில் நிகழும் போர்களுக்கு ஏற்ப புதிய தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்கும் வகையில் பாதுகாப்புத் துறையில் சிறப்பான கண்டுபிடிப்புகள், ஐடெக்ஸ் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி TTF ஆகிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் மூலம் இளைஞர்களின் திறன் கொண்டு வரப்படும். விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான முன்னோட்ட முயற்சியாக செயல்படுத்தப்பட உள்ள ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. அதன்படி அந்த விண்கலங்கள் பெங்களூரில் வடிவமைக்கப்பட்டு ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு விண்ணில் ஏவுவதற்காக அனுப்பப்பட்டுள்ளன. பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் என்னும் இந்திய ஆய்வு மையத்தை 2035க்குள் விண்ணில் நிறுவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. அதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக திட்டம் ஸ்பேடெக்ஸ் ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் தற்போது செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தின்படி விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதற்காக தலா 400 கிலோ எடை கொண்ட சேசர் மற்றும் டார்கெட் என்னும் 2 விண்கலங்களை இஸ்ரோ வழிகாட்டுதலில் தனியார் நிறுவனம் வடிவமைத்துள்ளது. இந்த இரட்டை விண்கலன்கள் PSLV C-60 ராக்கெட் வாயிலாக ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து விண்ணில் செலுத்தப்பட உள்ளன. இந்த விண்கலன்கள் புவியில் இருந்து சுமார் 700 கிலோமீட்டர் தொலைவில் வெவ்வேறு சுற்றுப்பாதைகளில் நிலைநிறுத்தப்பட உள்ளன. அதன் பின்னர் ஒன்றோடு ஒன்று அவை ஒருங்கிணைக்கப்படும். மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும்போது ஒரு விண்கலத்திலிருந்து மற்றொன்றுக்கு அவர்கள் மாறுவதற்கும் எரிபொருளை மாற்றிக்கொள்வதற்கும் இந்த தொழில்நுட்பம் பயன்படும். இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்கும் நிலையில் அமெரிக்காவை போன்று விண்வெளியில் இந்தியாவாலும் ஆய்வு மையத்தை அமைக்க முடியும். இந்தியாவில் மின்சார வாகன சந்தை 2030ஆம் ஆண்டில் ரூபாய் 20 லட்சம் கோடி மதிப்புடையதாக இருக்கும். இதன் மூலம் 5 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சுங்க சாவடிகளை நீக்கும் திட்டம் ஏதும் இல்லை என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். எனினும் தற்போதுள்ள தொழில்நுட்பத்துடன் நெடுஞ்சாலையில் குறிப்பிட்ட பிரிவுகளில் தடையில்லா மின்னணு சுங்க கட்டண வசூல் EDC அமைப்பு முறையை தொடக்கமாக செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஊழல் ஒழிப்பு நாள் ஆண்டுதோறும் டிசம்பர் 9ஆம் தேதியன்று அனுசரிக்கப்படுகிறது. ஊழல் தடுப்பு சட்டம் 1988. அரசு ஊழியர்கள் தம் கடமைகளை செய்யவோ செய்யாமல் இருக்கவோ சட்டப்படியாக ஊதியம் இல்லாத பணத்தையோ அல்லது பொருளையோ பெறுதல் அல்லது பெற ஒப்புக்கொள்ளுதல் ஆகியவை ஊழல் ஒழிப்பு சட்டம் 1988 பிரிவு 7 கீழ் ஊழல் என்னும் குற்றச்செயலாகும். அரசு ஊழியர் தமது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தால் அது போன்ற குற்றங்களுக்கு ஊழல் தடுப்பு சட்டம் 1988 பிரிவு 13 படி ஊழல் செய்தவர் ஆகிறார். ஊழல் மற்றும் அது தொடர்பானவற்றை தடுப்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தால் ஊழல் தடுப்பு சட்டம் 1988 இயற்றப்பட்டது. தொடக்கத்தில் ஜம்மு காஷ்மீர் தவிர இந்தியா முழுவதும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இப்போது அந்த பட்டியலில் அந்த மாநிலமும் சேர்க்கப்பட்டுள்ளது. தங்க இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய எழுச்சியால் நாட்டின் வர்த்தக பற்றாக்குறை, அதாவது இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் இடையிலான வேறுபாடு கடந்த நவம்பர் மாதத்தில் $3784 கோடி உயர்ந்துள்ளது. சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகிலேயே இந்தியாதான் தங்கத்தை அதிகம் இறக்குமதி செய்கிறது. நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட புள்ளி விவரத்தின்படி மார்ச் 2023 வரை ரூபாய் 42,272 கோடி உரிமையாளர்களால் கோரப்படாமல் வாடிக்கையாளர்களின் கணக்குகளில் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முந்தைய நிதி ஆண்டை விட இது 28% ஆகும். 2023இல் நிதி அமைச்சகம் வங்கிகளில் 100 நாளில் 100 முக்கியமான உரிமை கோரப்படாத கணக்குகளின் நிலுவைத் தொகையை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் மூலம் ரூபாய் 1432 கோடி திருப்பி வழங்கப்பட்டது. மொத்த நிலுவைத் தொகையில் அது 1% கூட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உரிமை கோரப்படாத தொகை என்பது சேமிப்பு கணக்கிலோ நடப்பு கணக்கிலோ 10 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படாமல் இருக்கும் வங்கி கணக்குகளில் காணப்படும் சேமிப்புகள் ஆகும். அதுபோல வைப்பு நிதியில் முதிர்வு தேதி முடிந்து 10 ஆண்டுகளாக உரிமை கோரப்படாமல் இருப்பவையும் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. இந்த நிலுவைத் தொகைகள் ரிசர்வ் வங்கியால் நிர்வகிக்கப்படும் TEA நிதிக்கு மாற்றப்படுகிறது. உரித்தான வட்டியுடன் எப்போது வேண்டுமானாலும் அவர்களது பணத்தை உரிய வங்கியில் இருந்து திருப்பிக் கோரும் உரிமை வாடிக்கையாளருக்கு உண்டு. ரிசர்வ் வங்கியின் TEA நிதியில் 2022-23 நிலுவைத் தொகையாக இருந்த ரூபாய் 6224.89 கோடி 2023-24இல் 7821.53 கோடியாக 26% அதிகரித்துள்ளது. 30 வங்கிகள் இணைந்திருக்கும் முத்தம் என்ற திட்டத்தின் அடிப்படையில் உரிமை கோரப்படாத நிலுவைத் தொகையை சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளருக்கு ஒப்படைக்கும் ரிசர்வ் வங்கியின் முனைப்பு பாராட்டுக்குரியது ஆகும். ஆயுஷ் மருத்துவ திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக மத்திய ஆயுஷ் அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டில் 900க்கும் மேற்பட்ட ஆயுஷ் புத்தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. கிராம பகுதிகளில் 90% மக்களும் நகர்ப்புறங்களில் 95% மக்களும் ஆயுஷ் மருத்துவத்தை பற்றி நன்கு அறிந்திருக்கின்றனர். இவர்களில் 50% பேர் ஆயுஷ் மருத்துவ முறைகளை பயன்படுத்தி வருகின்றனர். ஆயுஷ் மருத்துவ முறைகளின் பயன்களை பெற 22 செயலிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 18 மாவட்டங்களில் 34 உயர்நிலை பாலங்கள் கட்டுவதற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். நிகழ் நிதியாண்டில் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழ் மனுக்கள் பெறப்பட்டன. இந்த மனுக்கள் அடிப்படையிலும் ஏற்கனவே முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்புகள் இணைப்பு வசதி இல்லாத பகுதிகள் ஆகியவற்றை முன்னுரிமைப்படுத்தி 18 மாவட்டங்களில் 34 உயர்நிலை பாலங்கள் ரூபாய் 177.85 கோடியில் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. தமிழகத்தில் 17 சிப்காட் தொழில் பூங்காக்களில் பணிபுரியும் தாய்மார்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் குழந்தைகளை காக்கும் மையங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளன. ஏற்கனவே 13 தொழில் பூங்காக்களில் 63 குழந்தைகள் காப்பகங்கள் பல்வேறு தொழிற்சாலைகள் மூலமாக நடத்தப்பட்டு வருகின்றன. இவற்றின் பயனாக ஏறத்தாழ 1.50 லட்சம் தொழிலாளர்கள் பயன்பெற்று வருகின்றனர். இதைத் தொடர்ந்து நிகழ் நிதியாண்டில் ஆண்டுக்கான நிதி நிலை அறிக்கையில் குழந்தைகள் காப்பகங்கள் தொடங்குவதற்கு பற்றிய அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதையடுத்து 17 தொழில் பூங்காக்களில் இந்திய வர்த்தக தொழில் கூட்டமைப்புடன் இணைந்து குழந்தைகள் காப்பகங்கள் உருவாக்கப்பட உள்ளன. இதன் மூலம் 3,23,000 தொழிலாளர்கள் பயன்பெறுவர். இந்தியா முழுவதும் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களில் 43% பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஆவர். தமிழகத்தில் இலவச பயண திட்டத்தின் மூலமாக பேருந்துகளில் 600 கோடி முறை மகளிர் பயணம் செய்துள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் மாதம் ரூபாய் 900 முதல் ரூபாய் 1000 வரை சேமிக்கிறார்கள். அதேபோல தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இல்லம் தேடி கல்வி, மகளிர் உரிமை தொகை திட்டம் என பல்வேறு நலத்திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மாதமும் 1 கோடியே 16 லட்சம் மகளிருக்கு மாதம் 1000 வழங்கப்படுகிறது. மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணிக்கு எதிரான T20 ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி 60 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றதோடு இந்த ஆட்டத்தில் 18 பந்துகளில் 50 ரன்கள் தொட்ட ரிச்சா கோஷ் அதிவேக அரை சதம் அடித்தவராக உலக சாதனையை சமன் செய்திருக்கிறார். பிரிட்டனுக்கு அதிக அளவில் முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் இந்தியாவை சேர்ந்த 13 பேரும் தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள் நிர்வாகிகளை
பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் சந்தித்து பேசினார். பிரிட்டனை சேர்ந்த PT தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் பாதி நிறுவனம் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி.